நமது கண்கள் எதற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார்? நன்றாக பார்க்கவும், நன்றாக யோசிக்கவும். ஆம் அன்பானவர்களே, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பொண்ணை பார்த்து நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பின்புதான் சரியான பார்வை இழந்தேன். அருமையான இந்த கண் பரிசுத்தமான போது கண் பார்வையற்றவர்களுக்கு நான் கண்ணாக விளங்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்து ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷமாக சர்வீஸ் செய்தேன். அருமையான ஐயா பார்க்கும் பொழுது அவர் கண் பார்வையற்றவர். மருத்துவ உதவிக்காக அவரை ஒரு கிளினிக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே தான் எடுத்த ஃபோட்டோ. அருமையான நாளில் நமது கண் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கண் பார்வையை சரி செய்தால் நமது உள்ளமும் உடலும் சுத்தமாகும் என்பதே இந்த நாளினுடைய சிறப்பு செய்தி. தேங்க்யூ.